வணக்கம். நான் உங்கள் டாக்டர் லலித்குமார், திண்டுக்கல் அரசு கல்லூரி மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இது உங்கள் மருத்துவமனையான பிரணவ மருத்துவமனையில் இங்கே நடக்கும் சிகிச்சையில் உண்டான பிஆர்பி, அதாவது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, அதை பற்றி உங்களோட சில நேரம் பகிர்ந்துக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ உங்களுக்காண்டி போடுறேன். பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்றது பார்த்துட்டோம்னா, நம்ம எப்படி ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்றதுல வந்து எப்படி நம்ம இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஏற்படக்கூடிய குறைகளை தீர்க்கிறதுக்காண்டி ஸ்டெம் செல் தெரப்பி யூஸ் ஆகுதோ, அங்கங்கே வந்துட்டு பார்த்துட்டோன்னா இப்போ நம்மளுக்கு லிவரில் ப்ராப்ளம் இருந்துச்சு, கிட்னியில் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதன் மூலமாக சரி செய்கிறோமோ, இது மாதிரி வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்றது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ரத்தம், அதாவது நம்மளுடைய ஓன் ரத்தத்தையே ஒரு 20 ml எடுத்துட்டு அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம். அதாவது அதை சுற்ற விடுவோம். அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்டோட அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம். இதை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அது 90 lakhs டாலர்லேருந்து 12 lakhs டாலர் வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்ம வந்து எங்கெங்கே நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதாவது டென்னிஸ் எல்போ, ஆஸ்ட்ரியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் அது முதல் மற்றும் 2வது கிரேடு உள்ளவர்களுக்கு, கான்ட்ரோமலேசியா பெட்டலா, ரெட்ரோகால்கேனியல் பர்சைட்டிஸ், அப்புறம் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ், இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட வியாதிகளுக்கு இந்த பிஆர்பின்றது முறைப்படி நம்ம வந்து ஊசிகள் செலுத்தினோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்துட்டு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டோன்னா உங்களுக்கு எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. முற்றிலும் வந்துட்டு உங்கள் ரத்தத்தையே சுத்திகரித்து உங்களுக்கே வந்து அதை செலுத்துறதுனால எந்த பக்க விளைவு, எத்தனை முறை வேணாலும் இதை நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பல பேர் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து முற்றிலும் கான்ட்ராடிகேட்டட். அதை நம்ம பயன்படுத்தும் போது வந்து பார்த்துட்டோன்னா சில நாட்களுக்கு நல்லா இருக்கும், அதுவே நம்மளுக்கு அபாயகரமாக அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுக்கு தீர்வு காண்றதுக்கு இப்போ இருக்க ரீசன்ட் முறைப்படி பிஆர்பின்றது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ.